பாருங்கள். இப்போ இலக்கண குறிப்பு அப்படின்னா நீங்கள் இலக்கண குறிப்பு தனித்தனியெல்லாம் தேட வேணாங்க. உங்களுக்கு போட்டியாளர்களுக்கு எவ்வளோ நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக யோசித்து தான் இந்த புத்தகத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் உழைப்பு இந்த புத்தகத்தில் இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள். இந்த திருக்குறளை என்ன அணின்றது 2023 இருக்கிறாங்க. பெரும்பான்மையான கேள்வி 2022 23 இடம்பெற்றிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். இந்த கேள்வி பாருங்கள், ஞானக்குறள். இது ஔவையார் தான் டைரெக்டாக எடுக்க முடியாது, புக்கில் இல்லை. அதனால் இந்த 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் இருக்கிற இந்த 3 நூல் தெரிஞ்சால் மீதி ஆட் ஒன் ஆஃப் அவுட் அதில் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். இதெல்லாம் 2016 கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், 2016 நாங்கள் இதை உங்களுக்கு எடுத்துருக்கோம். இலக்கண குறிப்புனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம். பேஜ் நம்பர் முதற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். புக்கு இது 1, இதே 2ன்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த இலக்கண புக்கு. பாருங்க, இது லாஸ்ட் குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. இது 2022 லாஸ்ட் குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. இதை கூட பாருங்கள், எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கேள்வி கூட நமக்கு புக்கில் டைரெக்டாக கிடையாது. ஆனால் 2021 எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். அதுவே நீங்கள் 413வது பேஜுக்கு போனீங்கன்னா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறியவர் திருமூலர். அப்போது இந்த மூச்சு பயிற்சின்றது தான் யோகம் இல்லைங்களா? அதை கம்பேர் பண்ணி இந்த கொஸ்டினை நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி புத்தகத்தை நீங்கள் முழுசாக வாசிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் 100க்கு 100 நீங்கள் பெறது உறுதிப்பா. இப்போ 6ஆம் வகுப்பு பாருங்கள், இந்த சித்தர்களில் ஒரு கேள்வி கூட விடலைப்பா. நீங்கள் இந்த புக்கை வாங்கி நீங்கள் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கேள்வியும் ஒரு 20, 25, 30 கேள்வி வரும். சித்தர்களில் அனைத்து கேள்விகளுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டுடுச்சுப்பா. அந்த புக்கை வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பீங்க, என்னடா எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சினால நம்ம சேனல் முழுசாக நம்ம போடுறோம். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பொறுமையாக எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரியும் ஷார்ட்கட்ஸோடு கொடுக்குறோம். வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உடனுக்குடனே கிடச்சிடும். உங்களை பாருங்கள், எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பாருங்கள். இது சிறப்பு தமிழில் இருக்கிறத எந்த பேஜில் நாங்கள் அடிச்சிருக்கோன்னு பாருங்கள். 788 எல்லா கேள்வியும் சிறப்பு தமிழில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுமே நம்ம புத்தகத்தில் இருக்குது. இந்த குரூப் 4ல் கேட்கப்பட்ட அனைத்து கேள்வியுமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு 2 கேள்வி தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின், ஓகேங்களா? அதை தவிர மீது எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இதுலேருந்து கேட்கப்பட்டது அப்படியே 2017, 2022, 2023 எல்லாமே கேட்டிருக்கான். பாருங்கள், இது எல்லாத்தையுமே பாருங்கள். இந்த அகரவரிசைப்படி பாருங்கள். டைரெக்டாக எக்ஸாமில் இது கேட்கப்பட்ட கேள்வி 2023 கேட்கப்பட்ட கேள்வி இப்போ 2024 கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் நமக்கு உருவகம் டைரெக்டாக இல்லை, மனக்குறவனா உருவகன்னு. அப்போ எப்படி படுக்கலாம்? இதில் நமக்கு குரங்கு போலன்றது ஓமை தொகை. அப்போ ஓமை தொகையை மாற்றி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? உருவகம். இதை வச்சு நம்ம தெரியாத கேள்விகளுக்கும் நம்ம புரிஞ்சு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஆன்சர் எடுத்துடலாம். இது 2013, 2016 கேட்கப்பட்ட கேள்வி. இது 2022, 2023 அப்படியே ஒரு பொறுத்துக்கேப்ப இந்த எக்ஸாம்லாம் நமக்கு கேட்டிருக்காங்க. இது ஜென்ரல் கொஸ்டின் எல்லாருமே போடுறது. இந்த டாபிக் பாருங்களேன், 9ஆம் வகுப்பு தொடர் இலக்கணம். இதில் பார்த்தீங்கன்னா 3 கேள்விங்க, ஒரு அடுத்தடுத்து 3 கேள்வி பாருங்கள். வருவித்தார்ன்றது பிறவினை தொண்ணா கேட்டிருக்காங்களா? அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்கன்னா, யாழ் மீட்டினால் பூங்குழலி யாழ் மீட்டினால் கேட்டிருப்பாங்க. இங்கே கவிதா உரை படித்தால், யாழ் மீட்டினால் யாழை மீட்டினால். இங்கே பாருங்கள், உரையை படித்தால், அவ்வளோதாங்க வித்தியாசம். இது செய்வனு கேட்டிருக்காங்க. இங்கே பேர் தான் மாறுது. இங்கே கவிதா, அங்கே யாழினி. இங்கே உரை, அங்கே யாழ், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்கள், பூக்களை பறிக்காதீர்கள் கட்டளை தொடர். இந்த ஒரு டாபிக்லேருந்து மட்டும் எத்தனை கேள்வி? 3 கேள்விகளை கேட்டிருக்காங்க பாருங்கள். அதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பண்பாட்டு தொடர்லேருந்து 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. புத்தகத்தை நம்ம வரி படித்தோம் அப்படின்னா அனைத்து கேள்விகளும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கொடுத்துட முடியும். ஓகேங்களா? பாருங்கள், அப்படியே பயன்பாட்டு தொடர் தான் இது. இந்த கேள்வி இங்கே பாருங்கள், பூங்குழலி யாழை மீட்டினால், கவிதா உரையை படித்தால். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் இங்கே பாருங்கள். இது தந்தவர், பொறுத்தவர், படித்தவர். இதில் கிட்டத்தட்ட 100 உதாரணம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வேர்ச்சொல் அறிதல், இதில் ஒன்றுத்துலையும் ஏறக்குறைய 100 உதாரணங்க. இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா
நீங்கள் வரக்கூடிய குரூப் 2 தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறது உறுதின்னு எங்களால் சொல்ல முடியும். பாருங்கள் 93 கேள்வி, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒவ்வொன்றுத்தையும் 100 கேள்விங்க. இது 93வது எங்கள் புத்தகத்தில் 93வது கேள்வியாக